ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ரிசர்ச் தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிவைஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்றது நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம அசைவோம், போவோம், வருவோம் இல்லையா. ஸோ அந்த அசைவுத்தன்மையை வச்சு ஆட்டோமேட்டிக்கா பல்பை வந்து எரி வைக்க முடியும். ஓகேவா. ஸோ அதை சென்ஸ் பண்ணக்கூடியதுக்காக தான் இந்த சென்சார். ஓகேவா. இது வந்து ஒரு மோஷன் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால டைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதோட சென்சிட்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து கையை வந்து கிட்ட கொண்டு போனேன் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து உண்டாச்சு. ஸோ அப்போ மூலியமா நமக்கு சிக்னல் போகும். ஓகேவா. அந்த பல்புக்கு ஒரு சிக்னல் போகும். அப்போ வந்து ரிலே வந்து ஆன் ஆகும். ஓகேவா. ஸோ டெஸ்ட் பண்ணி காட்டினேன். ஸோ நான் வந்து ஒரு 2 செகண்ட் தான் ஒரு செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆஃப் ஆச்சு. ஸோ மறுபடியும் நான் கையை கீழே கிட்ட கொண்டு போனேன், ஒரு ஆக்ஷன் கொடுத்தேன் இதுக்கு. ஓகேவா. ஸோ அதே போல ஒரு சிக்னல் மூலியமா நம்மளுக்கு வந்து பல்ப் ஆன் ஆச்சு. சோ இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. फ्रेंड्स, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மெயின் காம்போனன்ட் என்ன அப்படினா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு PIR சென்சார் வேணும். சோ இதோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். ஓகே, இத மேல ஒரு கேப் இருக்கும். சோ இது வந்து ரிமூவ் பண்ணலாம். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த சென்சார் தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய அசைவை சென்ஸ் பண்ணும். சோ அது சென்ஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த இடத்துல 3 டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா. சோ இது மூலமா சிக்னல் வந்து அனுப்பும். ஓகேவா. சோ கண்டிப்பா இந்த சென்சார் வந்து தேவை. சோ இது இருந்தா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் DC ஒர்க் ஆகக்கூடிய ரிலே வந்து ஒன்று எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் வேணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு NPN டிரான்சிஸ்டர். இதுக்கு மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர் இது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் வந்து தேவைப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா 220 ஓம் ரேஞ்சுக்குள்ள ஒரு ரெசிஸ்டர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1N4007 டயோடு வந்து எடுத்துங்க, PN ஜங்ஷன் டயோடு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட் கனெக்ஷன் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலே வந்து எடுத்துங்க, 5 வோல்ட் ரிலே. ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா 5 டெர்மினல் பின் இருக்கும். ஸோ பாத்தீங்களா. ஸோ 5 டெர்மினல் பின் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடுவில் வந்து ஒரு பின் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காமன் பின்னு. இந்த ரிலேலேயே இதான் காமன் பின்னு. ஸோ அதுக்கு பக்கத்தில் 2 டெர்மினல் இருக்கா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காயில் 1 சொல்லுவாங்க, இது காயில் 2. ஓகேவா. இந்த 2 காயிலும் வந்து சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் இந்த ரிலேக்குள்ள. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பின் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் க்ளோஸ். ஓகேவா. ஸோ சர்க்யூட் வந்து இப்போ க்ளோஸ்லேயே இருக்கும். ஸோ நம்ம சப்ளை கொடுக்கும்போது தான் இந்த ரிலே வந்து டர்ன் ஆன் ஆகும். அப்போ வந்து இது வந்து நார்மல் ஓப்பன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து நார்மல் ஓப்பன் பின்னு. ஸோ இதுக்கு சர்க்யூட் எப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PN ஜங்ஷன் டயோடு வந்து எடுத்துங்க. ஸோ இந்த டயோடில் வந்து பாருங்க ஒரு பக்கம் ஒயிட் கலர் பேண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோட் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு, அதாவது பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா. ஸோ இந்த கேத்தோட டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா காயில் 1க்குலாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த கேத்தோட இந்த பேண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காயில் 1ல் தான் இருக்கணும். ஸோ மாற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வராது சர்க்யூட். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன், சால்டிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே போல் கேத்தோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து காயில் 2ல் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NPN டிரான்சிஸ்டர் வந்து எடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் வந்துருக்கும். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெர்மினல் வந்து கலெக்டர் டெர்மினல், நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, 3வது பின் வந்து எமிட்டர். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பின்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பின்னை காயில் 2ல் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 220 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எடுத்துங்க. ஸோ இதுக்கு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய லென்த் வந்து தேவைப்படாது. ஸோ அதை வந்து ஷார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த் வந்து சின்னதாக வந்து எடுத்துக்கிறேன். 220 ஓம் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டருடைய பேஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க, அதாவது சென்டர் பின்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேக்கு கொடுக்க வேண்டிய கனெக்ஷன்லாம் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த PIR சென்சார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எடுத்துங்க. ஸோ இதில் என்னென்ன டெர்மினல் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் வந்துருக்கும். ஸோ இதோடைய டெர்மினல் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இப்போ கிரவுண்டு, சென்டர் பின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் கொடுக்க வேண்டியதான் சென்டர் பின். இது வந்து பார்த்தீங்கன்னா VCC. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்சார், ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து 2 வந்து ப்ரிசிட் இருக்கும். ஸோ ப்ரிசிட் அப்படிங்கிறது நம்ம வந்து வேரியபிள் பண்ணலாம், வேரி பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிலே. இதில் வந்து டைமை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய பல்ப் வந்து எவ்வளோ நேரம் ஆன்லேயே இருக்கணும் அப்படின்ற இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வேரியபிள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அப்படின்றத செட் பண்ணலாம். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. இப்போ இந்த சென்சார் நான் சொல்லியிருந்தேன். இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ லென்த்தில் வந்து சென்ஸ் பண்ணணும், அதே போல் எவ்வளோ ஆங்கிளில் சென்ஸ் பண்ணணும் அப்படின்றத இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரி பண்ணி நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன கனெக்டர் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் வந்துருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கனெக்டர் வந்து H டெர்மினல், ட்ரிகர் ஆகிறதுக்காக தான் இந்த டெர்மினல் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு எப்போ ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய H டெர்மினல், அதாவது இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா H டெர்மினல். ஸோ இதையும் சென்டர் பின்னையும் வந்து ஷார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா.
ஸோ இந்த கனெக்டர் இல்லை அப்படின்னா ஜம்பர் ஒயர் வச்சாலும் ஷார்ட் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட்டில் இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கனெக்ஷன் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான லென்த்துக்கு 3 ஒயர் வந்து எடுத்துங்க. ஸோ இதில் இந்த 3 டெர்மினல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து சால்டிங் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த 3 டெர்மினல் சால்டிங் பண்ணிட்டேன். ஸோ சால்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயருக்கும் இன்னொரு ஒயருக்கும் ஷார்ட் இல்லாமல் சால்டிங் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் வந்து சர்க்யூட் கனெக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 டெர்மினல் கனெக்ட் பண்ண பார்த்தியா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேல எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் சென்டர் பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் பின், அதாவது சிக்னல் வந்து இது மூலியமாக தான் வரும், சென்டர் பின்லேருந்து தான் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரில் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துடலாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விசிசி பின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா காயில் 1ல் கொடுத்துருங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டயோடோடைய ஆனோடில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டருடைய 3வது பின்னு எமீட்டரில் வந்து கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜிங் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா யூஎஸ்பி இது வந்து எடுத்துக்கிறேன். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் சப்ளை தான் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அடாப்டர் மூலியமாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி வந்து எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி கூட கொடுக்கலாம். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் சப்ளை போகிற மாதிரி ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆனோடில் வந்து கொடுத்துருங்க, நெகட்டிவையும் எமிட்டர் பின்னில் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு டிசி சப்ளை 5 வோல்ட் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏசி சப்ளை கொடுக்கணும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பல்ப் பிளிங்க் ஆகிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் பிளக்ல ஒரு ஃபேஸ் நியூட்ரல் ஒயரை ஜாயின் பண்ணி வந்து எடுத்துருக்கேன். ஓகேவா, ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காயிலில் காமன் பின் இருக்குது சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிலேல ஸோ சென்டர் பின் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன். ஓகேவா, காமன் டெர்மினல். இதில் வந்து ஃபேஸ் வந்து இன்புட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூட்ரல் ஒயர் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் ஹோல்டரில் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடுங்க டேரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக ஒரு ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒயர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்புக்கு நம்ம ஃபேஸ் ஒயர் கொடுக்கல இன்னும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பல்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து ரிலேல எங்கே கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் ஒயர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா பல்புக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேவுடைய நார்மல் ஓப்பன் பின்ல வந்து கொடுத்துருங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டெர்மினலில் இந்த பல்ப்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் ஒயர் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்டில் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசெட்டு. ஸோ இது எந்த ரேஞ்சில் வைக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிலே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வைக்கும்போது கட் ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து 5 நிமிட்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த நாபை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 மினிட்ஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லேயே இருக்கும். ஓகேவா, ஸோ நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்சிட்டிவிட்டிக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து சென்ஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து லாங் லென்த்தில் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக வந்து சென்ஸ் பண்ணோம். ரைட் சைடு வந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக சென்ஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சும்மா சாம்பிளுக்கு காட்டுறதுக்காக. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எல்இடி பல்ப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த சென்ஸ் ஆகிறது மூலியமா நம்மளுக்கு இந்த பல்ப் வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்து ஆன் ஆகுது, ஸோ அதே போல் எப்போ கட் ஆஃப் ஆகுது, இந்த மோஷனில் அது நமக்கு டிடெக்ட் ஆகிட்டு பல்ப் எரியுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின் பிளக்கையும் ஸோ நான் வந்து 5 வோல்ட் சப்ளை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜருக்கு அடாப்டர் பயன்படுத்தும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து பிளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இது பிளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணவேனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பல்ப் பிளிங்க் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எனக்கு பல்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு நான் செட் பண்ண டைமுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்ஷன் வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ பல்ப் பிளிங்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கை கிட்ட எடுத்துட்டு போனேன். ஸோ அதே போல் எனக்கு அந்த சென்சாரில் அது சென்ஸ் ஆகிட்டு பல்ப் வந்து பிளிங்க் ஆச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அது ஆஃப் ஆகுது அப்படின்னு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டுக்கு தான் உங்களுக்கு வீடியோக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 செகண்ட் வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸை பல்ப் ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ ஆன் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா இது சென்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஆங்கிளில் சென்ஸ் பண்ணும். ஸோ ஏதோ ஒரு மோஷன் இருந்தது அப்படின்னா அது சிக்னல் போகும். ஸோ அப்போ வந்து பல்ப் வந்து பிளிங்க் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ மறுபடியும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் மோஷன் வந்து கொடுத்தோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆச்சு. ஓகேவா,
ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சார் எவ்வளவு ரேஞ்சுக்கு வந்து கேப்சர் பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7 மீட்டருடைய இதோடைய சென்சிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ணும். நார்மலா நீங்க வந்து ரூம்ல எங்கன்னா ஒரு வால் அப்படி மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்ப ரூம்குள்ள வரீங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். நீங்க வந்து சுவிட்சே போட வேணாம். ஸோ நமக்கு வந்து ஒர்க் லோட் கம்மி. இப்போ இது மூலமா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு கெஸ் பண்ணிருக்கலாம். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆக்ஷன்ல மூவ்மெண்ட்ல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சோ ஆனா பல்ப் வந்து பாத்தீங்கன்னா நான் செட் பண்ணது 2 செகண்ட் தான் செட் பண்ணேன். பார்த்தா பல்ப் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபே ஆகல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கிறோம், ஆனா ஏதாவது ஒரு மோஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது. சும்மா வாக்கிங்ல ரன்னிங்ல நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பல்ப் வந்து ஆஃப் ஆகுது நீங்க செட் பண்ண டைம்ல. ஓகேவா? அதுவும் நீங்க செட் பண்ண டைம்ல. நான் வந்து 2 செகண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணேன், முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஆனா 2 செகண்டுக்கு பல்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, எந்த ஒரு மோஷனும் இல்லாத போது. ஆனா இப்போ நான் மோஷனோட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் பேசியிருப்பேன். கரெக்டா? ஒரு 30 செகண்ட் மூலமா அந்த பல்ப் வந்து பாருங்க ஆன்லயே தான் இருக்குது, எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது. லைவ் டெஸ்ட் தான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து பேக்ல எந்த ஒரு மோஷனும் இல்லாம நான் பின்னாடி போறேன். சோ பல்ப் வந்து ஆஃப் ஆகும். ஓகேவா? டெஸ்ட் பண்ணிடுவோம். சோ இப்போ பாருங்க பல்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வெளியே வந்ததுக்கு அது ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்து அது சிக்னல் கொடுத்து ஆஃப் ஆகிறதுக்காக தான் அந்த டைம். ஓகேவா? சோ இது ஆன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிலே கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த ரிலே தான் வந்து பாத்தீங்கன்னா பல்ப் ஆன் பண்றதும் ஆஃப் பண்றதும் ரிலேயோட ஒர்க். சோ மறுபடியும் நான் ஒரு முறை செக் பண்ணி காட்டுறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்துட்டேன், மறுபடியும் பல்ப் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சிம்பிளா வந்து பண்ணலாம். பாத்தீங்கன்னா செட்டப் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சோ அந்த சென்சாருக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நான் இதுல கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா சர்க்யூட் கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிலது புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல சர்க்யூட் டயக்ராம்ல லிங்க் இருக்கு, போய் வாட்ச் பண்ணுங்க. சோ இது மட்டும் இல்லாம என் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், ஓகேவா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் ஐஓடி ப்ராஜெக்ட் பண்றோமோ அதெல்லாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். சோ உங்களுக்கு எதனா ஒரு சஜஷன்ல நிறைய ப்ராஜெக்ட் வேணும், சோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க அதை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்ல என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ அப்கமிங்ல டைரக்டா நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ கூட பாருங்க நான் ஒரு 30 செகண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கேன், பல்ப் வந்து ஆக்ஷன்ல பேசிக்கிட்டு இருந்தேன், பல்ப் வந்து ஆஃப் ஆகல. ஓகேவா? சோ லைவ் டெஸ்ட். நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க எங்கன்னா எமர்ஜென்சி நீங்க உள்ள வரீங்க, ரொம்ப இருட்டா இருக்கு, ஸ்டோர் ரூம்ல ரொம்ப இருட்டா இருக்கும், சோ நம்ம உள்ள போனோடனே சுவிட்ச் போட முடியாது இல்லையா? இந்த ரூம்ல வால்ல அப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுங்க. ஓகேவா?